ஹாய் எவ்ரிவன். ஏதாவது ஒரு புதுசாக பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா ஒரு பெருசாக ஒன்றும் எதுவும் தோணவே இல்லை. 2 நாளாக நானும் என்ன அடுத்து பண்ணலாம், வீடியோ பண்ணலாம், அண்ணா என்ன வீடியோ கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். சரி, இந்த ஒரு யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், அதாவது யுஏஇ அப்படிங்கிறத யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்ன்னு சொல்கிறாங்கல்ல. அப்போ அந்த யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் வந்து 7 வகையாக பிரிச்சிருக்கிறாங்க. சரிங்களா? இப்போ எப்படின்னா, நம்ம ஊரில் இப்போ நம்ம இதில் வந்து ஸ்டேட்லேருந்து இந்த இதாக ஒரு இதாக பிரிச்சுருப்பாங்கள்ல, அதுபோல் இங்கே வந்து இந்த யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் யுஏஇன்னு சொல்கிறோம்ல, அந்த இது யுனைடெட் அரப் எமிரேட்ஸை 7 இதாக பிரித்து அதில் வந்து 7 லீடர்ஷிப் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது எப்படின்னா, இங்கே வந்து நம்ம ஊரில் மாதிரி மன்னராட்சி கிடையாது. இது இங்கே வந்து மன்னராட்சி நம்ம ஊரில் மாதிரி இது இப்போ உதாரணமாக நம்ம பாலிட்டிக்ஸ் இருக்குல்ல, மக்களாட்சி அப்படின்ட்டு நம்ம வந்து ஓட்டு போட்டு லீடராக யாராவது தேர்ந்தெடுப்போம். அது மாதிரி இங்கே கிடையாது. இங்கே வந்து மன்னராட்சி. அதுக்கு இப்போ உதாரணமாக இப்போ ஒரு ஷேக் இருந்தாங்கன்னா அவங்க அடுத்த மகன் அவங்க தான் அடுத்த லீடர்ஷிப்பாக இருப்பாங்க. அது மாதிரி இது வந்து மன்னராட்சியாக இருக்குது. அதை பற்றி உங்களுக்கு கொஞ்சம் சொல்லலாம் அப்படின்றது எனக்கு ஒரு தோணலாக இருந்துச்சு. சரி, அதை பற்றி தெரிஞ்சிருக்க மாட்டாங்க, இந்த இதை பற்றி தெரிஞ்சிருக்க மாதிரி யார் லீடர்ஷிப் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிருக்க மாட்டாங்க, அதை பற்றி பேசலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனால் இன்றைக்கி ஒரு நியூ வீடியோ போடுவோம் அப்படிங்கிற ஒரு கண்டக்டோட வந்தேன். சரி, அப்போ அதை பற்றி ஆரம்பிச்சிருவோம். வணக்கம் ராசல் கைமா. எப்பவும் போல் தமிழ் மொழியில் சொல்லி ஆரம்பிச்சிருக்கோம். ஏன்னா இதை சொல்லி ஆரம்பிக்கிறேன்னா ஏன்னா சில பேர் வந்து வீடியோ வந்து இது கொடுக்கும்போது ஆசைப்பட்றாங்க, என்னத்தை சொல்லி ஆரம்பிக்கலாம் தெரியலையே அப்படின்ட்டு. பட் இருந்தாலும் சரி, நம்ம ராசர் கைமால தானே இருக்கோம், சரி இதையே சொல்லி நம்ம தமிழ் மொழியில் ஆரம்பிச்சிடணும்ட்டு எனக்கு தெரிஞ்சதை வச்சு தான் ஆரம்பிக்கிறேன். வாங்க பார்த்துருவோம். இப்போ வந்து இந்த இது வந்து யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் யுஏஇங்கிற சொல்கிறாங்களே, இப்போ வந்து 7 இதாக பிரிச்சுட்டாங்க. உதாரணமாக சொல்ல போனால் அபுதாபி, துபாய், ஷார்ஜா, அஜ்மான், ஃபுஜைரா, ராசல் கைமா, உமுல் குயின். இது 7 இதாக பிரிச்சிருக்காங்க. ஓகேவா? அப்போ இந்த 7 இதில் வந்து யார் வந்து இப்போ வந்து இங்கே மன்னராட்சி தான். இப்போ வந்து அவங்க அப்பா வந்து ஆண்டிருப்பாங்க. இப்போது 7 பேர் இந்த இருக்காங்கன்னா 7 பேரும் இப்போ வந்து அவங்க அப்பா, அவருக்கு அடுத்து அவங்க மகன், அந்த மாதிரி லிஸ்ட்டில் தான் வரும். அப்படியே சரிங்களா? அப்போ அந்த மாதிரி வரும்பொழுது இப்போ வந்து அவங்க அப்பா இது பண்ணிட்டாங்க. ஜாயித் நஹ்யான்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவங்க இப்போ வந்து அடுத்தது யார் வந்து தலைமை தாங்கிறான்னு பார்த்தீங்கன்னா அபுதாபி. யார் தலைமை தாங்கிறான்னா ஷேக் முகமது பின் ஜாயித் அல் நஹ்யான் என்பவங்க வந்து இப்போ லீடர்ஷிப்பில் இருக்காங்க. அதாவது அவங்க அப்பாவுக்கு அடுத்து இப்போ யார் மன்னர்